ஷைத்தானரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 686வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 686வது நாளில் வழக்கமாக நாம் காசாவை சொல்லிவிட்டு வெஸ்ட் பேங்கையும் பேசிவிட்டு அப்புறம் ஹூத்திஸுக்கு வருவோம். இப்போ நேற்று முழுவதும் நத்தியானுவை தூக்கம் இல்லாமல் ஆக்கியது ஹூத்திஸுடைய ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால், பாலஸ்தீன் 2 என்ற மிசிலை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். அந்த மிசில் இவங்க இன்டர்செப்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, இல்லை, அது வானத்திலேயே ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கு. அது தூள் தூளாகி பல ரெசிடென்சியல் ஏரியாவில் விழுந்துருக்கு. அதனுடைய மெயின் ஹெட்டு ஒரு பிளே கிரவுண்டில் விழுந்துருக்கு. இப்போ அதுக்கு பிறகும் அது நிறைய ரெசிடென்சியல் ஏரியாவை டேமேஜ் பண்ணிருக்கு. கேஷுவாலிட்டியை வெளியிடலை இஸ்ரேலு, ஆனால் நிறைய உயிர்கள் நஷ்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அதை இன்வெஸ்டிகேஷன், இது ஃப்ரைடே இல்லை ஒரு தாக்குதல், அதே மாதிரி நேற்று சனிக்கிழமையும் ஒரு தாக்குதல் இதே விசில்களை கொண்டு நடந்திருக்கிறது. அப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால், இந்த பாம்புகள் இதுக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னா காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் ஹெட்டட் சொல்றாங்க, which will attack multiple locations at one blow. ஒரே வெடிப்புல பல ஏரியாக்களை அது ஒரே நேரத்தில் அதை தாக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் வார்ஹெட்டை யார் உபயோகப்படுத்தினா 12 நாள் யுத்தத்துல ஈரான் உபயோகப்படுத்திச்சு. இவ்வளவு நாளும் ஹூத்திஸ் நம்மளை தாக்குறாங்க, ஆனால் இந்த காம்பனண்ட் உள்ள வார்ஹெட் உள்ள மிசிலை வச்சு நம்மளை தாக்கல. அப்போ இப்ப இவங்க எப்படி இவங்க கையில வந்ததுங்கிறத ஆராய்ச்சி பண்ணும்போது இயல்பா ஒரு முடிவுக்கு வராங்க, ஈரான் நிறைய சப்ளை பண்ணது இது போன்ற மிசில்களை. நம்ம காசா சிட்டியை பிடிச்சிருவோம்னு சொல்ல ஹூத்திஸோட தாக்குதல் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்ம ஈரான் தாக்குது, ஆனா நேரடியாக இல்லை, ஹூத்திஸ் வழியாக தாக்குறது. இது பெரிய அளவில் அவர்களிடையே ஒரு இதை நடத்திருக்கு. ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, கிளஸ்டர் பாம் காம்பனன்ட்ஸ் வித் கிளஸ்டர் பாம் காம்பனன்ட்ஸ் வார்ஹெட் அப்படிங்கிறாங்க. இந்த கிளஸ்டர் பாம்புங்கிறத இந்த வார்த்தை எங்க அதிகமா பயன்பட்டது என்று சொன்னால், ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா கண்ணை புத்திட்டு வீசின குண்டுகளுக்கு கிளஸ்டர் பாம்ஸ்னு பேர். அது எப்படின்னா, ஒரு இடத்துல உள்ளும் தெரிச்சு வெடிச்சு போய் பல குண்டுகளாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த விழுந்து கிடக்கக்கூடிய பகுதியில யாராவது கான்டாக்ட்ல வந்தா வெடிக்கும். அது கிளஸ்டர் பாம்னா ரொம்ப நெருக்கி மக்களை நெருக்கமான இடத்தில் போட்டு கொண்டார்கள். இப்படிதான் 1,29,000 பேரை ஆப்கானிஸ்தான்ல கொலை செய்தாங்க. அந்த கொலைகளை எல்லாம் தாங்கி கொண்டு 20 வருஷம் சண்டை போட்டு தான் அவங்க அமெரிக்காவை அங்கிருந்து விரட்டினாங்க. இப்போ அந்த காம்பனண்ட ஈரான் 12 நாள் யுத்தத்துல பயன்படுத்தி இருக்கு. அது பயங்கரமான ஒரு அழிவை இஸ்ரேல்ல ஏற்படுத்திச்சு. அதை இப்போ ஹூத்திஸ் பயன்படுத்துறாங்க. நத்தானில் அரண்டு போய் இருக்கிறான். அடுத்தால என்னன்னா, ஆய்வாளர்கள் இதுல ஒரு மாரல் ஸ்டோரியா சொல்றாங்க, ஹூத்திஸ் இதுவரைக்கும் சிவிலியன் ஏரியாவை தாக்குனது இல்லை, அவங்க தாக்க மாட்டாங்க. இந்த தைரியத்துலதான் அவன் என்ன செய்யறான், காசாவோர நீடிக்கிறான். சிவிலியன் ஏரியாவை தாக்க ஆரம்பிச்சுட்டா இங்கேயும் 100 கணக்கில் பணத்தை டெய்லி அவங்களால உருவாக்க முடியும். ஆனா இந்த பிராக்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய அதுல இருந்து வெளிப்பட்ட பல்வேறு துகள்கள் ரெசிடென்சியல் ஏரியாவை தாக்கி இருக்கிறது சொல்லிட்டு ஒரு அறிக்கையை நத்தியான்கிட்ட கொடுக்குறாங்க. இனி உனக்கு மட்டுமே பயன்படக்கூடிய, அருமையான வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க, உனக்கு மட்டுமே பயன்படக்கூடிய இந்த யுத்தத்தை நிறுத்தவில்லை என்று சொன்னால், காசால 62,000 பேரை கொன்ன, 70,000 பேரை கொலை செய்தாய்ங்கிற இந்த இது இஸ்ரேலுக்குள்ளால் வருவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் அதோட ஹூத்திஸோடல நேற்றும் இஸ்ரேல்ல 30 சிட்டிகள்ல சைரன், ஒரே சைரன் சத்தம் தான். இப்போ இந்த கிளஸ்டர் பாம்பு பத்தின அறிக்கையை யோக அகர்நாத்ங்கிற பத்திரிகை எடுத்து போட்டுடுது. இதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல உள்ள முடிவு. என்ன, இஸ்ரேல்ல உள்ள ஒவ்வொரு குடிமகனும் அந்த 12 நாள் என்ன கிளி பிடிச்சதோ அந்த கிளி பிடித்தவர்களாக வாழ்கிறார்கள். அதனால ஹூத்திஸ் இப்பவும் சொல்லியிருக்காங்க, நீ செப்டம்பர்ல காசா சிட்டியை பிடிக்க போறோம்னு சொல்லும் போது இன்னும் பல அதிர்ச்சிகள் உனக்கு காத்திருக்கிறது என்பதை
என்று சொல்லி இருக்கிறார்கள். இதனால் மிகப்பெரிய ஒரு பீதிக்குள்ளால் இஸ்ரேல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அடுத்தால நம்ம ஹமாஸ் காசா பகுதிக்கு வருவோம். இப்போ காசா சிட்டியை பிடிச்சிருவோம்னு பெரிய இது என்னவோ அமெரிக்காவுக்குள்ளால புகுந்து நியூயார்க் சிட்டியை பிடிக்கிற மாதிரி பேசுறான். 686 நாட்களாக எண்ணத்தை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த 686 நாட்களாக டெய்லி அள்ளிட்டு போறிய பணம் இது எதுக்காக காசால இருந்து அள்ளிட்டு போற? காசா சிட்டியில எத்தனை கட்டணம் உயிரோட இருக்குன்னு தெரியாது. மக்கள் எல்லாம் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்ச வரைக்கும் வெளியில போயிட்டாங்க. இடையில ஹமாஸை கான்யூனிஸோட நாட்டு பகுதிக்கும் ரஃபாவுக்கும் நீங்க மைக்ரேட் ஆயிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க மைக்ரேட் ஆயிட்டாங்க. இனிமே காசா சிட்டியில ஒரு மண்ணும் கிடையாது. அதை நீ பிடிக்கவும் முடியாது. அதுக்கு என்ன திட்டமா அந்த பிளானை ரிவ்யூ பண்ணியிருக்காராம். அந்த ரிவ்யூ பண்ணல என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா 2 மாசம் ஆகுமா எதை காசா சிட்டியை பிடிக்கிறது. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய இமேஜ ஊடகங்கள் உருவாக்குதுன்னு சொன்னா, காசாங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட, இந்தியாவை விட பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு. இப்போ 2-3 நாளா காசா சிட்டி அதை விட பெருசுங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. என்னடா இது, நீ 686 நாளா அங்கதான் இருக்க, என்னத்தை பிடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. இப்போ ஹமாஸ் நேரத்தை என்ன செய்திருக்காங்கன்னா தாக்குதல் நடத்திருக்காங்க. உடனே செக்யூரிட்டி இன்சிடென்ட்னு சொல்லிட்டான். செக்யூரிட்டி இன்சிடென்ட் எப்பவுமே செக்யூரிட்டி இன்சிடென்ட் 2 விதமா நடக்கும். ஒன்னு முன்னாடி உள்ள ஃப்ரெண்ட்லி ஃபயர், இஸ்ரேலிய ராணுவமே இஸ்ரேலிய ராணுவத்தை சுட்டுக் கொள்றது. அதுக்கு பிறகு இந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட் பாதுகாப்பு நிகழ்வு என்பது எப்படி வந்தது என்று சொன்னால், அதுக்கு என்ன அர்த்தம் என்ன சொன்னால் கேனிபால் டைரக்ஷன். சரண்டரா போற இஸ்ரேலிய ராணுவத்தை அப்படியே இஸ்ரேலிய ராணுவமே சுட்டுக் கொள்ளுது. அதுக்கு பிறகு எப்படி வந்தோன்னா இந்த 3 சேர்ந்த பொருள் தான் இப்போ செக்யூரிட்டி இன்சிடென்ட்னா. அதுக்கு பிறகு என்ன கொத்தா இஸ்ரேலிய ராணுவம் சாகும் போது அதை வெளியில சொல்லாம செக்யூரிட்டி இன்சிடென்ட் பாதுகாப்பு நிகழ்வு நாங்கள் ஆய்வு செய்துகிட்டு இருப்போம் என்று சொல்கிறார்கள். நேற்று கான்யூனிஸ்ல 2 செக்யூரிட்டி இன்சிடென்ட். அப்போ காசா சிட்டிக்கு இவனை போற மாதிரி தெரியல. இவனை கான்யூனிஸே சுத்தி வந்துகிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதுக்கு பிறகு என்ன செய்திருக்காங்க, ரெஸ்கியூ ஆபரேஷன் வந்துருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த காணொலியில சொன்னேன். ரெஸ்கியூ ஆபரேஷன் சொல்லும் போது அந்த முன்னாடி எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ பணத்தை எடுத்துட்டு போறான் இதை எடுத்துட்டு போறான் விட்டுருவோம்னு. இப்ப அப்படி இல்லை. ரெஸ்கியூ ஆபரேஷன் சொல்லி அவங்களும் ஏதாவது குண்டுகளை போடுறாங்க அந்த இடத்துல ஹமாஸ் இருக்க முடியுங்கிறதுனால. அதனால அதையும் அடிக்கிறாங்க. நேற்று அதுலேயும் கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. அடுத்தது அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் என்ன செய்யிருக்காங்கன்னா ஒரு சர்வேலன்ஸ் காப்டரை சுட்டு வீழ்த்திருக்காங்க. இப்போ அதை ஒரு பழக்கமாகவே ஆக்கி கொண்டார்கள். சர்வேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெகு பார்க்க வரக்கூடிய அந்த ட்ரோனை சுடுறது, கீழே இறக்குறது, அதில் இருக்கக்கூடிய தகவல் எடுத்து உடனே ஹமாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புறது. ஹமாஸ் அதில் இருக்கக்கூடிய தகவலை பார்க்கறது, அடுத்த பாசிபிள் அட்டாக் எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே இஸ்ரேலிய ராணுவத்துக்காக வெயிட் பண்றாங்க, வருது, அடிச்சு கொள்றாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது சரையால் குட்ஸ் 2 சதர்ன் காசால 2 மெர்காவா டேங்கை அழிச்சிருக்காங்க. ஒரு கமாண்டரும் 10 இஸ்ரேலிய ராணுவத்தினரும் இறந்திருக்கிறார்கள். இப்போ 2 செக்யூரிட்டி இன்சிடென்ட்ல எத்தனை பேர் இறந்தாங்கிறத இவங்களும் சொல்லல, அவனும் சொல்லல. அடுத்தது நார்தன் காசால அல்காசம் தாக்கினது, அதுல எவ்வளவு இழந்தாங்கிறதும் வரல. இந்த மெர்காவா டேங்கை அடிச்சது மட்டும்தான் கேஷுவாலிட்டிஸை சொல்றாங்க. அப்புறம் கான்யூனிஸை நோக்கி வந்துட்டு இருந்த ஒரு ஏபிசி அடிச்சிருக்காங்க. உணவு கொண்டு போன ஒரு இஸ்ரேலிய ராணுவத்துக்கு உணவும் ஆயுதமும் கொண்டு போன ஒரு வெஹிக்கிளை மறைச்சிருக்காங்க, அடிச்சு துவசம் பண்ணியிருக்காங்க. உணவை ஏதோ எடுக்கல, ஒரு வேளை அது கெட்டு போயிருக்கலாம். இந்த ஆயுதங்கள் அத்தனையும் எடுத்திருக்கிறார்கள். ஆயுதம் இப்ப தாராளமா கிடைக்குது, போட்டுட்டு ஓடுறாங்க. இனி ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல், காசா ஹியூமானிட்டேரியன் ஃபண்டு, இந்த எய்டு கொடுக்குறான் பாருங்க. இந்த ஏரியால நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அங்க உணவுப் பொருள் வாங்க வரவங்களை தனியா கூட்டு போய் உனக்கு கொஞ்சம் அதிகமான சாப்பாடு தரேன், நீ ஹமாஸை பத்தின தகவலை தான்னு கேட்டு வேவு பார்க்கறதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்போ அதுல நேற்று நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை போடுது. இந்த எய்டு சென்டர்ல கொலை செய்யறதெல்லாம் யாருன்னு சொன்னா இந்த கான்ட்ராக்ட் வில்லேஜ். அவங்க என்ன பேர்ல அந்த உதவி செய்யக்கூடிய மையங்களுக்கு வராங்கன்னா, எய்டு சென்டர்களுக்கு வராங்கன்னா, அது அந்த உணவு வாங்க இடத்துல உள்ள நெரிசலை நாங்கள் நெரிசல் இல்லாமல் பாதுகாப்பதற்காக வரக்கூடிய கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ். இவங்களும் இஸ்ரேலிய ராணுவம் தான் கொள்ளுதுங்கிறத நேரடியாகவே ஒரு அறிக்கையில் அதை சொல்லி இருக்கிறார்கள். இப்போ அமெரிக்காங்கிறது எல்லளவும் மனசாட்சி இல்லாத நாடு. அது உணவு கொடுக்கிறேன் என்று கூட மக்களை கொலை செய்ய முடியும் என்று காட்டுகிறது. இதுவரைக்கும் 2080 பேர் இந்த உணவு வழங்கும் மையங்களில் இறந்திருக்கிறார்கள். காயம்பட்டவங்க 16,000 எட்டுது.
இந்த உணவு வழங்கும் மையங்களில் உள்ள தாக்குதல் மட்டும். அடுத்தது இது மேற்கரைக்கு வருவோம்னா அங்கேயும் ஒரு அதிர்ச்சி தகவல். நான் இன்னைக்கு மேற்கரையில இருந்துதான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஹூத்திஸோட தாக்குதலோட அறிக்கை கையில கிடைச்சதுனால அதை முதல்ல சொல்லணும்னு சொன்னேன். மேற்கரையில அட்லாண்டிக்ங்கிற மேகசின், அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய மேகசின் ஒரு பெரிய தகவலை தருகிறது நமக்கு. அது என்னவென்றால், மேற்கரையில 20,000 பேர் இருக்கிறான் போராளிகள். எப்படி வந்தாங்கன்னு தெரியல. அம்யூனிஷன்ஸ் அன்இமேஜினபிள் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களை கையில இருக்க ஆயுதங்களோ நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இனி மேற்கரையில் ஒரு யுத்தத்தை தொடங்கியதற்கு முழு பொறுப்பையும் இஸ்ரேல் தான் எடுக்க வேண்டும் என்று அந்த அட்லாண்டிக்ங்கிற மேகசின் தகவல் சொல்லுது. ஏன்னா நீ காசால அதிகமான கொலை செய்த மட்டும் இல்ல, மேற்கரைய நாங்க முதல்ல அனெக்ஸ் பண்ணிக்கோம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த. இப்போ 3401 குடியிருப்பு ஜெருசலத்துல மட்டும் ஜெருசலமைட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஜெருசலம் வாழ் மக்களை ஒதுக்கி விட்டு கொண்டு வருவேன் என்று சொன்னது. இதெல்லாம் தான் போராளிகளை அங்கே வலுப்படுத்தி இருக்கிறது. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குன்னா, நம்ம காசா தான் நமக்கு மைய பொருளா இருக்கு. இப்ப காசா உலக மக்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய நாடு, ஒரு வல்லரசை இவ்வளவு நாள், அதாவது 7 வருஷம் 2 வருஷம் ஆகுது, 22 மாதங்களாக தாக்கு பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு போராளிகள் குழுவை தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது, பட்டினியில செத்துக்கிட்டு இருக்கான். இதுவரைக்கும் 240 ஜேர்னலிஸ்ட்களையும் கொலை செய்திருக்கேன். இதைத்தான் நம்ம மனசுல வச்சிருக்கேன். ஆனா நான் அடிக்கடி இந்த காணொலியில சொல்லுவேன், இவங்க காசாவை ஹமாஸ் மீட்டுட்டா கூட மேற்கரையில ஒரு யுத்தம் நடத்தாமல் அங்கு இருக்கக்கூடிய அட்டூழியங்களை நிறுத்த முடியாது. அதனால நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அவன் செய்திக்கே வந்துட்டான், 20,000 பேரை கொண்டு வந்துட்டான். அடுத்தது இதை யூஎஸ் மீடியாவே இதை பெருசா சொல்லுது. இந்த யுத்தம் இப்ப பழிய யாருக்கு மேல போடுவாங்க? நெத்தன்யாஹூ மேல. நீ செய்ததுனாலதான் அங்கேயும் ஒரு பெரிய யுத்தம் வர இருக்கிறது என்று. சாதாரணமான செக் போஸ்ட் அது இது கார் ரன்னிங் எல்லாம் இனிமே இருக்காது போல தெரியுது. ஒரு வாரத்துக்குள்ளால இந்த ஃபைட்டர்ஸ் செட்டில் ஆயிட்டாங்கன்னா, இந்த போராளிகள் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அங்கேயும் ஒரு காசா ஏற்படலாம் என்று தெரிகிறது. அடுத்தது அல்-அக்ஸால இந்த டெம்பிள் குரூப்ஸ் எல்லாம் போய் என்ன செய்யறாங்க, அதுக்குள்ளால ஏதோ பூஜை நடத்த போறேன்னு இன்னைக்கு போறாங்க. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டூர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுல ஆனா அங்க ஒரு குழு அல்-அக்ஸா பள்ளிவாசல்ல எப்பவுமே கொஞ்சம் முஸ்லீம்கள் தொழுகிட்டே இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல தொழுகிட்டு இருக்கணும்னு அந்த நம்பர் தான் தெரியல, அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் தளர்ந்து வெளியில வந்துட்டாங்கன்னா வேற ஒரு குரூப் போகும். 24x7 விஜில் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது நெதர்லாண்ட்ஸ்ல நேற்று நான் சொன்ன ஒரு மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு மேல அதிகமான சாங்ஷன்ஸை போடணும்னு சொல்லி, பொருளாதார தடையை கொண்டு வரணும்னு சொல்லி, ஏற்கனவே கொஞ்சம் தடை இருக்கு, அதுக்கு மேல புதுசா கொஞ்சம் தடை போட்டத அந்த ஏனைய அமைச்சர்கள் அந்த மந்திரி சபை நிராகரித்து விட்டது. அதனால ரிசைன் பண்ணாரு. இதனால அவருக்கு கட்சியை சேர்ந்த நியூ சோசியல் டீகேட்ஸ் பார்ட்டிங்கிற அந்த பார்ட்டி பார்ட்டியில் உள்ள எல்லாரும் மினிஸ்ட்ரியில இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இது மொத்தமாக எதை காட்டுகிறது என்று சொன்னால், நெதர்லாண்ட்ஸ் இது மாதிரி பல சம்பவங்களை நம்ம சொல்லிட்டோம். இப்போ எங்கெல்லாம் ஆர்ம்ஸ் எக்ஸிபிஷன் சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக ஆயுதங்களுடைய பொருட்காட்சி நடக்க அங்க இவனை வரக்கூடாதுன்றான். ஏற்கனவே மும்பையில் நடந்த சயின்டிபிக் மாநாட்டுக்கு இங்க வரக்கூடாதுன்றான். இஸ்ரேலை எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள், அரபு நாடுகளை தவிர. இதை நான் நாள் விடாமல் சொல்லி கொண்டு இருப்பதற்கு காரணம், சிலர் அரபு நாட்டு பணத்தை வாங்கி கொண்டு சியாசினி டிஃபரன்ஸை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வாயெல்லாம் அடைஞ்சு போச்சு. ஆனா இந்த முனாஃபிக்குகள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். விரைவில் அங்கும் ஆட்சி மாற்றங்கள் வரும் என எதிர்பார்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.